வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் 5th சம் பார்க்கலாம். செகண்ட் ரோமன். காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த இடத்துல காட் தீட்டாங்கிறது டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். டேன் தீட்டாவோட ஃபார்ம் என்ன எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ காட் தீட்டா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்ங்கிறதுனால சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது ரெசிப்ரோக்கில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்க காட் தீட்டாக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் மேலே நியூமரேட்டரில் பாருங்கள், இதுலேயும் காஸ் தீட்டா இருக்குது ஃபஸ்ட் டேர்ம்லேயும், செகண்ட் டேர்ம்லேயும் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1. டினாமினேட்டர்லேயே அதே மாதிரி காஸ் தீட்டா வெளில எடுத்துட்டோம்னா 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. 1 பை சைன் தீட்டாங்கிறது கொசிக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இந்த இடத்துல இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். 1 பை சைன் தீட்டாங்கிறது கொசிக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்போ நியூமரேட்டரில் கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1, டினாமினேட்டர்லேயும் 1 பை சைன் தீட்டா இருக்குது, அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டா. இப்போ கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1. திஸ் இஸ் த RHS part. Hence proved. Thank you children.